துர்கா, நாளைக்கு இந்த நேரத்துல நீங்க சிங்கப்பூர்ல இருப்பீங்கல்ல? ஆமா, நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஒரு 2 வீக்ஸ் தானே, அதுக்கப்புறம் திரும்ப என்கிட்ட தானே வரப்போற. அதனால ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா, சரியா? சரி. நீ என்னடி இப்படி சகிச்சுக்கிற? டே மச்சான், ஒன்றும் தேவையில்லடா, விட்றா. நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், அவங்க மட்டும் போயிட்டு வரட்டும். துர்கா, என்ன பண்ற நீ? விக்ரம் அண்ணா, எதுக்கு நீ என் மேல கோவப்படுற? ஆமா, உன்னால என் மச்சான் கஷ்டப்படுறான்ல. ஓ, இப்போ அவன் முக்கியமா போயிட்டான். வாலு, எங்களுக்கு எல்லாருமே தான் முக்கியம். சரி சரி. சரி, நான் ஷூட்டிங்லாம் எப்படி போகுதுன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரேன். டே அருண் மச்சான், நம்பிக்கை இல்லாமல் இல்லை, முழுசாக நம்புகிறேன். பட் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை தானே. ஓகே, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரி வா, நம்ம ஆளுங்க தானே அங்கே போயிருக்காளுங்க, போயிட்டு வரலாம் சும்மா. போலாமே. நானும் வரேன். டே அருண், எருமை, உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். உன்னை யார் இப்போ ஃபஸ்ட்டு எங்கள் கூட வர சொன்னது? டே விக்ரம், அவளை விடாமல் பிடிச்சிக்கூடா, நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம். நீங்கள் போங்கடா மச்சான், நான் பார்த்துக்கிறேன் அவளை. இங்கே இருந்தால் போர் அடிக்கும்னா அவங்க கூட போயிட்டு வரேன்னு. அவ்வளோதானே, போர் அடிக்காமல் நான் பார்த்துக்குறோங்க. அப்படியா? சரி, பார்க்குறேன். சரி மச்சான், நாங்கள் போயிட்டு வரோம். பரவாயில்ல மச்சான், அந்த ஆஃபீஸை விட இந்த ஆஃபீஸில் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நல்லா தான் இருக்குல்ல? ஆமாம் மச்சி, நம்ம ஆஃபீஸ் கேபின்லேயே உட்காந்துட்டு இல்லாமல் சும்மா அடிக்கடி பியாச்சும் வந்துட்டு போகணும் போல. நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரி விடு, டெய்லிக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போக வேண்டியதான். ஆத்தி, ஒரு நிமிஷம் இங்கே வாயேன். இந்த வரேன் ஆகாஷ். இவனுக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஆத்தி கூப்பிட்றதே தான் வேலையாட. என்ன மச்சான் பண்ணுறது? இவங்க 2 பேரும் தானே இதை பார்த்துக்குறாங்க, அவங்க தானே பண்ணி ஆகணும். அவங்க கூப்பிட்ற நேரத்துக்கு கூடி போய் நின்று தானே ஆகணும். மச்சான், இந்த மாதிரி நேரத்தில் தான்டா நம்ம சீக்ரெட்ஸ்லாம் பேசாமல் வெளில சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் மச்சி, ஆனால் நான் என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை அப்படி. எதாக இருந்தாலும் சீக்ரெட்டாக தானே வச்சுக்கணும். என்ன வாண்டி? கோட் சரியில்லையா? அதை அட்ஜஸ்ட் பண்ணுமா? இவனெல்லாம் யாரடி ஆக்டரா கூப்பிட்டது? கடுப்பா இருக்கு. பேசாம நிதிஷே இன்னும் நடிச்சிட்டு இருந்திருக்கலாம்ல. ஆமாண்டி, பேசாம அடுத்த தடவை அருண், விக்ரம், நிதிஷ் இவங்க யாரையும் நம்ம நடிக்க வச்சிட்டா. ஆமாம்ல, இது நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. நம்ம இவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், இவங்க கூட இருந்த மாதிரி இருக்கும்ல. ஆமாம், இருக்கும் தான். ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் உண்மைதான். ஆனால் இந்த ஆகாஷும் நல்லா தாண்டி நடிக்கிறான். ஆமாம், நல்லா தான் நடிக்கிறான். வேலை ரொம்ப வாங்குறாண்டி, கடுப்பா இருக்கு. சரி விடு, நம்ம வேலை தானே. சார் சார், இங்கே என்ன சார் பண்ணுறீங்க? திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க. சரி வாங்க வந்து உட்காருங்க, ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? யாருடி சாரு? யாருக்கு தெரியும்? ஏமா ஆத்தி, நிக்கி. என்னங்கண்ணா? ஏமா உங்க 2 பேருக்கு பண்ணி தானே உங்க பாஸ் நிக்கிறாங்க, அது கூட உங்களுக்கு தெரியல? உட்கார சொல்ல மாட்டீங்க? வாசா? அட சார், நீங்க 2 பேரும் எப்போ வந்தீங்க? ஜஸ்ட் நவ். சார், ஏன் சார் நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்களா சார்? ஏமா அவங்க உட்காரீங்களானே கேட்பீங்க. சாரி அண்ணா. சரி இருங்க சார், நான் போய் சேர் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் அங்கே ஆஃபீஸில் உட்காந்துட்டு தானே இருந்தோம், நாங்கள் கூட நிற்கிறோம். ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு வேணுமான்னு கேளுங்கம்மா. சார், ஜூஸ், டீ அந்த மாதிரி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா சார்? உன் கையால் எது கொடுத்தா நான் குடிக்கிறேன் ஆத்தி. சார் இல்லை, எங்களுக்கு எதுவும் வேணாம். உங்களுக்கு தான் தண்ணி தேவைன்னு நினைக்கிறேன். இல்லை சார், ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வேணா முன்னாடி வந்து நின்று பாருங்களேன். இட்ஸ் ஓகே சார். என்ன சார் இங்கே வந்து நின்றுட்டே இருக்க போறீங்களா? வாங்க சார், வந்து உட்காருங்க சார். அட பரவாயில்ல, விடுங்க. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க, போங்க. ஓகே சார், எதுவும் இருந்தாலும் அவங்க 2 பேர்த்தையும் கேளுங்க சார். நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க. ஆத்தி, நிக்கி, அவங்கள பார்த்துக்கோங்க. சரிங்கண்ணா, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாம், நீங்கள் 2 பேரும் எப்போ வந்தீங்க? அதுவா, எப்போ வந்தோம்? எங்க 2 பேரும் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டோம். என்ன அப்பவே வா? அப்புறம் ஏன் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் மட்டும் நின்றுட்டு இருக்கீங்க? சும்மா சர்ப்ரைஸா. இது பேர் சர்ப்ரைஸ் இல்லை, ஷாக்கு. சரி சரி, திரும்புங்க, இப்படியே பார்த்துட்டு இருக்காதீங்க. எனக்கு இவங்க மட்டும் சைலண்டாக வந்து நின்று நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்களாம், நாம பார்த்தா இப்படி சொல்லுவாங்களாம். ஆமா அத்தை, நம்ம வீடு பக்கம் திரும்பவே கூடாது. ஓ, திரும்ப மாட்டீங்க? திரும்ப வச்சுட்டேனா? நிதிஷ், இங்க எல்லாரும் இருக்காங்க, அமைதியாரு. சரி, நான் எதுவும் பண்ணல. ஹே ஆத்தி. சொல்லு ஆகாஷ், என்ன வேணும் இப்ப? நம்ம ஹே ஆகாஷ். அருண், நீங்களா? நீங்க எப்போ வந்தீங்க? ஆகாஷ், நாங்க எப்பயும் வந்துட்டோம். ஓ சாரி, நான் சரியா கவனிக்கல. அதனால என்ன, அதான் நாங்க உங்களை கவனிக்கிறோம்ல. ஐயோ நிக்கி, எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது. சரி அமைதியாரு, தயவுசெய்து சிரிச்சிடாத, எனக்கும் சிரிப்பு வந்துடும் அப்புறம். டியூட், சொல்லுங்க ஆகாஷ். கையை விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ சாரி. அடா ஆகாஷ், நான் கூட என்னவோ நினைச்சேன், வேற லெவல் நடிக்கிறீங்க, போங்க. டியூட், என்னை வச்சு உனக்கு காமெடி பண்ணலையே. அட உண்மையாதான், செம்மையா நடிக்கிறீங்க. நீங்களாம் ஃபியூச்சர்ல பெரிய ஆக்டர் ஆவீங்க. தேங்க்ஸ் டியூட். சரி ஆத்தி. ஆகாஷ், ரொம்ப தலைவலிக்குது, அதுவும் இல்லாம ஷூட்டிங் வேற முடிஞ்சிச்சு. காஃபி குடிக்க போலாமா? இன்னைக்கு வரீங்களா?
ஹே ஆகாஷ், இதுக்கே நீ அவங்கள கூப்பிடுற? அவங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு. வரீங்களா? நாம போயிட்டு வரலாம். இல்ல அது அட வாங்க ஆகாஷ், போலாம் வாங்க. ஐயோ, ஆர்த்தி கூட போய் குடிக்கலாம்னு நினைச்சேன். இதுதான் வேற. என்ன சொன்னீங்க? போலான்னு சொன்னேன், வேற எதுவும் சொல்ல. வாங்க போலாம். சரி, நீங்க 2 பேரும் கேபினுக்கு போங்க, உங்களுக்கு அங்க வேலை இருக்கு. நாங்க இனிமே ஆகாஷை பாத்துக்கிறோம். ஓகே சார், நாங்கள் கிளம்புறோம். பாரதி போகலாம். சீக்கிரம் ஓடிடலாம். மாமச்சான், நாம் போலாம். டியூட், நீங்க வேற லெவல் டியூட். பாருங்க, கூட்டு வந்து சரக்குலாம் கொடுக்குறீங்க. அட, நீங்க எங்களோட கெஸ்ட் மாதிரி இல்ல. இப்போ ஷூட்டிங்காக வந்திருக்கீங்க, உங்களை நாங்க தானே கவனிச்சுக்கணும். என்னடா நீத்தி? ஆமா ஆகாஷ், ஃப்ரீயா இரு, ஜாலியா என்ஜாய் பண்ணு. நீங்களாம் சூப்பர் தெரியுமா? உங்களெல்லாம் ஆரம்பத்திலே பார்த்துருந்தா நம்மளாம் நீ கொண்டாந்துருக்கலாம். அதனால என்ன ஆகாஷ், இப்போ நம்ம ஒன்னா தானே இருக்கோம். ஆமா ஆகாஷ், அடுத்த ஏதாச்சும் படம் பண்ண போறீங்களா? ஆமாங்க, ஒரு 2 படம் சைன் பண்ணியிருக்கேன். அந்த படம் நல்லா போச்சுன்னா பரவாயில்ல. அடே என்ன ஆகாஷ், நீங்க செம்மையா ஆக்ட் பண்றீங்க. கண்டிப்பா பாருங்க, நீங்க இன்னும் பெரிய லெவல்ல பெரிய ஆக்டர் ஆவீங்க. தேங்க்ஸ் டியூட், இந்த மாதிரி ஆனா நல்லா இருக்கும். ஆமா டியூட், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் நீங்க 2 பேரும் அந்த ஆர்த்தி நிக்கி அவங்க கூடயே இருக்கீங்க? டியூட், அடா ஆகாஷ், அவங்க 2 பேரும் எங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். அடா ஆமா ஆகாஷ், நாங்கெல்லாம் ஒரே ஆஃபீஸ் தானே, நாங்கள் மோஸ்ட்லி அதிகமாக ஒன்றா தானே இருப்போம். பரவாயில்ல பாஸ், வேற லெவல். பேசாம ஒரு பாஸ் ஆயிடலாம் போல. ஏன் டியூட்? அடா நீங்க வேற. ஒரு உண்மையா சொல்லட்டுமா, நான் ஆக்டரா வந்து எத்தனை பொண்ணுங்கிட்ட தெரியுமா நான் பழகிருக்கேன். எல்லாம் நம்ம கிட்ட பார்த்ததும் கவுந்துருவாளுங்க. ஆனா இந்த ஆர்த்தி பொண்ணு இருக்கு பாருங்க, நான் இப்படிதான் பாஸ் தொட போறேன், உடனே விலகி போறா. ஏன் இல்ல என்ன பாஸ்? இல்ல இப்படியே சில பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதான் சொல்ல வந்தேன். ஆமா பாஸ், இது என்னவோ தெரியல, அதனாலயே எனக்கு அந்த ஆர்த்தி பொண்ணு ரொம்ப பிடிச்சிச்சு. மயிறு, அவன் என் தங்கச்சிடா. அதான் பாஸ், நானும் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகலான்னு ட்ரை பண்றேன், வழியே விட மாட்டேன் அதுக்கு. ஓ அப்படிங்களா, சரி. ஆனா நீங்க இவ்ளோ பெரிய ஆக்டர், எப்படி சாதாரண ஒரு பொண்ணு? என்ன பாஸ் பண்றது, நமக்கு அந்த மாதிரி பொண்ணுங்களை தானே பிடிக்குது. நிதிஷ், சொல்லு ஆகாஷ், உனக்கு ஆர்த்தி பத்தி ஏதாச்சும் தெரியுமா? என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? இல்ல அவளுக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும். என் தங்கச்சியை பத்தி என்கிட்டயே கேட்கறான். இப்போ நான் அட எனக்கு சரியா தெரியலையே, எனக்கு எப்படி தெரியும்? அட ஆமால, சரி விடுங்க, நீங்க 2 பேரும் செம்ம போங்க, சூப்பர் தான் நீங்க. சரிங்க ஆகாஷ், நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே பேசுங்க. செம்ம சரக்கு போங்க. ஆமா ஆமா, உங்களுக்காக ஸ்பெஷலா வர வச்சிருக்கோம். ஆமா டியூட், உங்களுக்கு டைம் ஆகல? என்ன டியூட், சில நேரத்துல நாங்க ஆஃபீஸ்லயே கூட ஸ்டே பண்ணிருக்கோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்கல்ல நீங்க. ஆமா ஆமா டியூட், நாளைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் டியூட். எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான், ரொம்ப தேங்க்ஸ் டியூட். அட என்ன நீங்க அதுக்குள்ள இப்படி தேங்க்ஸ் சொல்றீங்க? நீங்க இங்க இருந்து போற வரைக்கும் நாங்க தான் உங்களை கவனிச்சுக்கணும். கரெக்டா சொன்னீங்க டியூட், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் டியூட். எனக்கு ஆர்த்தி வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஓ அப்படிங்களா, சரி சரி. ஏன் டியூட், நீங்க தான் எப்ப பார்த்தாலும் அவ கூட இருக்கீங்களே, அவ எப்போ ஃப்ரீயா இருப்பான்னு கொஞ்சம் பார்த்து எங்க இருப்பா என்ன பண்ணிட்டு இருப்பான்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அந்த டைம்ல நான் அவ கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்ல. ஆமா நல்லா இருக்கும். செருப்பு பிஞ்சுருண்டா உனக்கு. சும்மாடா, நீ வேற அமைதியா இருக்கு. டியூட், நீங்க வேணா பாருங்க, நான் இங்க இருந்து கிளம்புக்குள்ள ஒரு ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு போறதுக்குள்ள அவகிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். போக்குல அவளையும் சேர்த்து கூட்டு போவேன். வேணா நீங்களே பாருங்க டியூட். ஓ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டியூட். அப்பயே சொல்லணும்னு நினைச்சேன், உங்க ஆஃபீஸ் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் செம்மையா இருக்கு டியூட், பார்த்து பண்ணிருக்கீங்க, வேற லெவல் போங்க. ஓ அப்படியே ஆகாஷ், ரொம்ப தேங்க்ஸ். சரி ஓகே டியூட், இதுக்கு மேல குடிச்சுன்னா என்னால நகர கூட முடியாது, அப்புறம் பில்ல என்னை போட்டு உதச்சி எடுத்துருவா. சரி நான் கிளம்புறேன், பார்த்து போயிருவீங்க தானே? அட டியூட், நல்லா தெளிவா தான் இருக்கேன், லைட்டா தான் போதே இருக்கு, நான் பார்த்துக்க, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். சரி தேங்க்ஸ் டியூட், நாளைக்கு பார்க்கலாம். டியூட் சொல்லு ஆகாஷ், ஆர்த்தி போயிருப்பாளா? கிளம்பியிருப்பாங்க, டைம் என்ன ஆகுது பாத்தீங்கல்ல, அவங்களாம் கிளம்பியிருப்பாங்க, நீங்க பார்த்துப்போங்க டியூட். ஓகே டியூட், ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு எப்படியாச்சும் ஆர்த்திக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும் டியூட். ஆகிடலாம், நீங்க பார்த்துப்போங்க. சரி டியூட், பாய் 2 பேத்துக்கும். பாய். பாத்தியடா மச்சான், என்னன்னா பேசிட்டு போறான்னு. போக்குல ஆர்த்தியோட தான் போவானாமே, பார்க்க தானே போறேன். டேய், ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவன் எங்கெல்லாம் இருக்கணும் அந்த ஸ்பாட்ல நாமளும் இருக்கும், புரியுதா? தாராளமா இருக்கலாமே, ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணு நாம தானே பாதுகாக்கணும். ஆமாண்டா, நான் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வா, டைம் ஆயிடுச்சு, எப்படியும் அவங்க நமக்காக ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம். டேய், இப்படியேவா மூஞ்சி வச்சுட்டு வர போற? கடுப்பாகுதுடா, விட்ரா, அதான் நம்ம இருக்கோம்ல, தயவு செஞ்சு இப்படி மட்டும் வராத. சரிடா வா போகலாம். நாளைக்கு வரை உங்களுக்கு ஃப்ளைட் புக் பண்ணியாச்சு தானே? அதெல்லாம் அப்போவே டிக்கெட் புக் பண்ணிட்டேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு காலைல அவங்கள ஏர்போர்ட்ல ஏற்றி விட்டா மட்டும் போதும். அப்போ சரி வாடா, நம்மளே கிளம்பலாம். ஹே ரம்யா, ஹே வாங்க.
என்ன நீ ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? என்னாச்சு உனக்கு? அட அது ஒன்றும் இல்லை, இந்த ஜாபுக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன்னா எந்த ஒரு இதுலேயும் எடுக்க மாட்றானுங்க, கடுப்பாக இருக்கு. சரி என்னாச்சு, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் நாங்கள் ஃபோன் பண்ணோம், தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? ஆமா ரம்யா, இந்த ஆஃபீஸ்க்கு புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான். பேர் வந்து ஆகாஷ், ஆக்டர். சரி உங்கள் ஆஃபீஸில் ஷூட்டிங் போகுது அதானே, வேற என்ன? அதான் ரம்யா, அந்த ஆகாஷ்க்கு ஆர்த்தியை பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிற? அதான் ஆமா ரம்யா, அவன் இன்னைக்கு தான் என்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தான் ஆர்த்தி எப்படியாப்பட்ட பொண்ணு என்னன்னு. ஓ பரவாயில்லையே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, எங்ககிட்ட அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டான். நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்க என்ன சொல்வோம், இல்லைன்னு தானே சொல்வோம். ஹே சூப்பர். அவங்க 2 பேரும் சேர்த்து விட்டா இப்போ அருண் இனிமே தனியாயிருவாங்க. ஆமாம் அவனுக்கு அது வேணும். அப்புறம் அவங்க 2 பேரும் எப்பயாச்சும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க, சரியா? எதுக்கு ரம்யா? அவன் யாரு? ஆக்டரு. இப்படி ஒரு சாதாரண பொண்ணு கூட க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டோன்னு வையன், செம்ம வைரல் ஆகும். அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, டேட்டிங் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் பரவ ஆரம்பிச்சிடும். அதனால நமக்கு வேலை மிச்சம், சிம்பிள். அது ஒன்று மட்டும் பண்ணிட்டா போதும். சூப்பர் தான். ஆனால் இந்த ஆர்த்தி அதிகமாக அவங்ககிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அப்போ ஆக வைங்க. என்ன சொல்ற? எப்படியாச்சும் அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்க மாதிரி பண்ணுங்க. அப்புறம் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருங்க, அவ்வளோதான், சிம்பிள். நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. சரி, இனிமே இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆமாம் ரம்யா, இனிமே எங்களுக்கு வேற என்ன வேலை, இதுதானே வேலையே. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த சிவாவும் ரேஷ்மாவும் லவ் பண்ணுறாங்களாம். என்ன? சரி விடு, அதுங்க என்னவோ பண்ணிட்டு போதுங்க, நமக்கு அதுங்க டார்கெட் இல்லை. இப்போதைக்கு டார்கெட் யாரு? ஆர்த்தியும் ஆகாஷும் தான். அந்த வேலையை மட்டும் பாருங்க. ஆமாம், இருந்தாலும் அந்த ரேஷ்மாவை சும்மா விடக்கூடாது, ஓவராக பண்ணுறா தெரியுமா? கவலைப்படாத பிரீத்தி, ஒவ்வொரு ஜோடியாக பிரிப்போம், சரியா? ஃபஸ்ட்டு ஆர்த்தியை பிரிப்போம், அப்புறம் நம்ம இம்லிக்காக நிக்கியை பிரிச்சிருவோம். என்ன, ஓகேவா? சூப்பர். இனிமே நம்ம டைம் தான். நிதிஷ் கிட்ட இப்போ கண்டிப்பாக அதை சொல்லியே ஆகணும். முன்னாடியே சொல்லணும்னு நினச்சா டைமே கிடைக்கல. வரட்டும், எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஐயோ, இவன் எப்படி வந்து நிற்கிறான்? நம்ம மைண்ட் வேற என்னென்னவோ நினைக்குதே. நிக்கி, இன்னைக்கு தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணுடி. பைத்தியமே, நம்ம வேற என்ன இதுக்காக வந்தோம்? நம்ம பேசுறதுக்கு தானே வந்தோம். தேவையில்லாம் யோசிக்காத, ரிலாக்ஸாக இரு. என்ன பேசணுமோ அதை பேசிட்டு போகலாம், சரியா? ஹே நிக்கி. நிதிஷ் தள்ளி போ. ஹே நிக்கி, என்னடி நீ தானே கூப்பிட்ட, இப்போ என்ன போங்கிற? என்ன அது நிக்கி, வளராத, தெளிவாக பேச இருந்தேன். என்னடி ஆச்சு? இல்லை, நீ அங்கேயே இரு. சரி ஓகே, இப்போ எது கூப்பிட்ட? என்ன ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. சும்மா சொல்லக்கூடாது, செம்மையா இருக்கும். ஐயோ, எக்கமா வந்தே. ஏ ஐயோ, நான் ஒரு லூசு. என்ன பேசணும்னு அதை விட்டு மற்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் யோசிக்காம இருக்க முடியலையே. உங்களுக்கு என்ன ஆச்சு நிக்கி? இன்னைக்கு ஐயோ, எதுக்குடா கிட்ட வந்தா? தள்ளி போ. முடியாது. இவன் வேற நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும். இப்படி போடா ப்ளீஸ். எதுக்குடி கூப்பிட்ட? அதையாச்சும் சொல்லு, என்ன நான் போட்டுமா கீழே? ஐயோ ஆமாம்ல, அது ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி பக்கம் தள்ளி நிற்கிறியா? நான் எப்படியாச்சும் சொல்லிடுறேன். சொல்லிடணும், இல்லைன்னா அப்புறம் நான் போயிடுவேன். என்ன மிரட்டுறியா? சரி போ, நான் சொல்ல மாட்டேன். ஏ சத்தியமா சொல்லு, நீ லூசா இல்லை நான் லூசா? இல்லை நிதிஷ், நான் தான் லூசு. நீ கொஞ்சம் தள்ளியே நில்ல. என்னடி ஆச்சு உனக்கு? எதுவும் ஆகக்கூடாதுன்னா தள்ளி நிற்க சொல்கிற, தள்ளு. ஓ இப்பதான் புரியுது. ஐயோ நிக்கி, இப்படியாடி வளருவ? ஐயோ சரி, இந்த பாரு நிதிஷ், தயவு செஞ்சு நான் எதா இருந்தாலும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் இதை பற்றி, சரியா? சரி சொல்லு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளலாம் ப்ளீஸ். சரி இப்பயாச்சும் சொல்லு. இந்த ஆகாஷ் இருக்கான்ல, ஆக்டர். ஆமா, அவன் ஏதாச்சும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணனா? இல்லை கோப்படாத, இரு. அன்னைக்கு காஃபி குடிக்க போனோம்ல நேத்து. சரிடா, அப்போ அது ரொம்ப முக்கியம். அங்கே போனோம்ல, அதுக்கு முன்னாடி ஆர்த்தி கூட உங்ககிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு பேச போயிட்டான். ஆமா. அப்போது ஆகாஷ் என்கிட்ட ஆர்த்திக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்டான். நான் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டான். நீ என்ன சொன்ன? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆமான்னு சொன்னால் யாருன்னு கேட்பான். நான் அருணை நான் சொல்ல முடியும், நீங்கள் தான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே. இல்லைன்னும் சொல்ல முடியல. நான் யோசிச்சுட்டு அவன்கிட்ட பதில் சொல்கிறதுக்குள்ளே அப்புறம் ஆர்த்தி வந்துட்டாளா. அப்புறம் நாங்கள் அதை பற்றி பேசிக்கவே இல்லை. சரி. என்ன சரிங்கிற? எனக்கு என்னமோ அவன் ஆர்த்தியை லவ் பண்றான்.
எனக்கு டவுட்டா இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். நீ கன்ஃபார்மா சொல்ற? ஆமா நிக்கி, அந்த ஆகாஷ் நம்ம ஆத்தியை லவ் பண்றான். என்னடா நித்தி சொல்ற? அப்படின்னா இது எப்படியாச்சும் அருணனாக்கு? அவனுக்கும் தெரியும். என்ன சொல்ற? என்னதான் நடந்துச்சு? கொஞ்சம் தெளிவா சொல்ல. ஆக்சுவலா எங்களுக்கு உங்க மேலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க எங்க போனாலும் கரெக்டாக தான் இருந்துட்டு வருவீங்க. ஆனா அவன் மேலே எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சுன்னா நாங்கள் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்கே வந்தோம். என்ன சொல்றீங்க? ஆமா, உங்ககிட்ட யாராச்சும் பிரச்சனை பண்ணா அந்த நேரத்தில் நாங்கள் தான் உங்க கூட இருக்கணும். அதுக்காக தான் முன்னாடியே வந்து சும்மா இதுக்கும் வரலாமேட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா அவன் ஆத்தி மேலே கை வைக்க வரான். அதனால தான் அவன் கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தான். ஓ, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னா. ஆனா அவன் லவ் பண்றான்னு எப்படி ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? எனக்கு புரியல. நிக்கி, அவனை காஃபி குடிக்க போலான்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டு போனோம்ல. ஆமா, எங்களை போக சொல்லிட்டு நீங்க போனீங்களே. அப்போ அவனை கூட்டு போய் ட்ரிங்க்ஸ் பண்ண விட்டோம். அப்போதான் சொன்னான், எங்கேயும் அவன் ஆத்தியை லவ் பண்றான், அவன் பிடிச்சிருக்கான், இங்கேருந்து போக்குள்ள ஆத்தியை கூட்டிட்டு தான் போவானா. என்ன இன்னும் ஒரு கொழுப்பா உனக்கு? ஆமா நிக்கி, சரி இதுக்காகலாம் நீ கோவப்பட்டுட்டு இருக்காத. நாங்கள் உங்க கூட தான் இருப்போம் மோஸ்ட்லி. நாங்கள் இனிமேல் பார்த்துக்குறோம். நீங்கள் கேஷுவலாக இருங்க, சரியா? ஆனா அவன் ஆத்தியை தான் அடிக்கடி கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருக்கான். எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சு. அதான் எதுக்கும் கிட்ட சொல்லாமேன்னு கூப்பிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது எதுக்காக எல்லாம் கூப்பிட்டுருக்கான்னு. சரி விடு, நம்ம அந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன அப்புறம்? அம்மா நீங்க 2 பேரும் அவன் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணீங்களா? இல்லை. பொய் சொல்லாதீங்க. அப்புறம் எப்படி அவன் மட்டும் குடிச்சான்? எங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொன்னோம். அவன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தானே, ரூமுக்கு தானே போய் ரெஸ்ட் எடுப்பான். அதனால தான் நீ குடின்னு சொன்னா அவனும் அக்செப்ட் பண்ணிட்டு குடிச்சான். நாங்களும் குடிக்கலடி, சத்தியமா. அப்படியா? நீங்க 2 பேரும் சத்தியமா குடிக்கல? அடிப்பாவி, சத்தியமா இல்லடி. வேணும்னா செக் பண்ணி பார்க்குறியா? நிதிஷ் தள்ளி போ. உனக்கு தான் டவுட் வந்துச்சுல, கிளியர் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ தள்ளு ஃபர்ஸ்ட். இல்லடி சொல்லலாம், டவுட் கிளியர் பண்ணிடலாம்ல. நிக்கி. வருஷம் அதை வந்துட்டேன். நிக்கி போடா நித்தி. டே லூசு, என்ன ஷர்ட் எல்லாமே இப்படி வெளில நின்றுட்டு இருக்காது. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. போய் தூங்கு, சரியா? பாய். சரி சரி போ. அடச்சே, மிஸ் ஆயிட்டாலே. சரி, நாளைக்கு போய் பார்த்துக்கலாம். எப்படியும் காலைல சீக்கிரமா இருந்திருக்கணும். அவங்க 4 பேர்த்தையும் வேற ஏர்போர்ட் கூட்டு போகணும். போகலாம். ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? பர்கோடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜன் சிஸ்டர், ஹாய், எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மனிஷா சிஸ்டர், ஹேமமாலி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சரண்யாராஜ் சிஸ்டர், ஹாய். ஹாய் திவ்யா சிஸ்டர், ஹாய் பிரீத்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் அஞ்சல் சிஸ்டர், ஹாய் அண்ணா சுட்டி சிஸ்டர், கிரீஷ்மிதா தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹாய் அப்சிபா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் அகஸ்தியா சிஸ்டர், ஹாய் ஐஸ்வர்யா தங்கம், என்ன பண்ணிட்டு இருக்க? மகிஷாலி சிஸ்டர், எங்கே தான் போனீங்க? உங்களை ஆளையே காணோம். ஹாய் சுஜி சிஸ்டர், ஹாய் சங்கீதா சிஸ்டர், ஹாய் சுமித்ரா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் அனிஸ் ஃபாத்திமா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் பவித்ரா முருகேஷன் சிஸ்டர், ஹாய் ஜோதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? ஹாய் ஞானசெல்வி சிஸ்டர், ஹாய் ஜனனி முத்துக்குமார், அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரன் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர், உங்கள் 3 குட்டீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சிஸ்டர், ஹாய், எப்படி இருக்கீங்க? அப்புஜானி சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர், கோமதி சிஸ்டர், ஹாய், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா நீங்க? ஹாய் அண்ணா சுஜி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஆன்சி சிஸ்டர், ஹாய் மோனிஷா சிஸ்டர். இப்போ தான் நீங்கள் என்னோட எல்லா வீடியோவும் இன்னொன்னா பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அம்மோ சிஸ்டர், ஹாய் அஸ்வித் குட்டி, ஹாய் ஹிமாவரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? ஹாய் சுஜி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொன் கார்த்திக், சிஸ்டரா பிரதரான்னு தெரில, சாரி, எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? அப்புறம் நம்ம ஆஸ்மி பேபி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் சஞ்சனா குட்டி, பாரதி தங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? சாரி, உங்கள் பேர் சொல்ல மறந்துட்டேன். ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? சாப்பிடலாம், ஃபஸ்ட்டு சாப்பிட்டுங்க. நம்ம உடம்ப தான் பார்த்துக்க முடியும். நம்ம சாப்பிடலன்றதுக்காக யாரும் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க. சொன்னாலும் நம்ம பார்த்துக்கலாம். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நாளைக்கு 2 பேரும் ஹனிமூன் தானே போகிறீங்க. அதுக்கேற்ற ட்ரெஸ்லாம் வாங்கவே இல்லையே. ஏன் அத்தி, அப்போது ட்ரெஸ்ஸு தேவைப்படுமா என்ன? ஆமாம்மா, தேவைப்படாது. துர்கா, என்னடி இப்படி ஓப்பனாக பேசுகிற? அட, உங்ககிட்ட தானே இப்படிலாம் பேசிக்க முடியும். நான் போய் வெளில போய் யார்ட்டாச்சும் பேசினா அவங்க இந்த மாதிரி சிரிச்சிட்டு கேட்பாங்கன்னு நீ நினைக்கிற? அதானே. என்ன ஸ்ரீ, நமக்குள்ள நம்ம எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறது சகஜம் தானே? ஆமாம்ல, சாரி. அட பரவாயில்ல விடு ஸ்ரீ, நீ இப்போதானே பழக ஆரம்பிச்சிருக்க. பாரு, நீயும் துர்கா மாதிரி துர்கா விட நல்லாவே பேச ஆரம்பிச்சிட. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ஹனிமூன் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்து சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் படிக்கணும். அப்படியா மேடம், படிக்கணும்? இப்போ இருக்க கிளைமேட்க்கு நல்லா சிங்கப்பூரில் நல்லா குளிர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ வேற, அவளாவது அந்த நேரத்தில் படிப்பை பற்றி யோசிக்கிறதாவது. அது வேணா உண்மைதான். அந்த மூடுக்கு போயிட்டா யாருக்கு என்ன தோணுது? ஏன்னா அப்போ என்ன நடக்குதோ அதானே நடக்கும்.
ஆனாலும் உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன் தெரியுமா. இந்த மாதிரி அங்கே கொஞ்சம் ஜாலியாக பேச முடியாது. எங்களுக்கு ஒன்றும் அப்படி தெரியலப்பா. நீ சக்தி கூட ஜாலியாக என்ஜாய் தான் பண்ணிட்டு இருப்ப. ஆத்தி அப்படிலாம் இல்லை, நிஜமா உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன் தெரியுமா. சரிடி தங்கம், நீ போயிட்டு நல்லா ஜாலியாக சூப்பராக செம்மையாக ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வா, நாமளாம் ஜாலியாக இருக்கலாம். ஆனால் நிஜமாக மிஸ் பண்ணுவேன்ப்பா, எனக்கு கஷ்டமாக இருக்கும். அச்சோ, என் பட்டு வேற ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இந்த பாரு, நீ இப்பயே ஹனிமூனுக்கு அனுப்புக்குள்ளே போயிட்டு வந்துடு. அதுக்கப்புறம் நீயே எதிர்பார்த்தாலும் உன்னால கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இவங்க இருக்க இப்போ அப்படியே பிஸியாக இருக்காங்க, பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு. அவங்களாம் கூட்டிகிட்டு கூட போக மாட்டாங்க. இதுதான் கிடைச்ச வாய்ப்பு. எங்களை மிஸ் பண்ணுவேதான், ஆனால் திரும்ப எங்ககிட்ட தானே வரப்போற. அதனால போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா, சரியா? அதானே. ஆமாம் துர்கா, இதுக்கப்புறம் நீயே கெஞ்சிக்கிட்டாலும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, யோசிச்சுக்கோ. அதான் ஸ்ரீ இருக்கால, நீயும் ஸ்ரீ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அதானே துர்கா, அப்போ நான் கூட அதை பிடிக்கல. நான் அப்படி சொல்லலை ஸ்ரீ, நீ யோசிச்சு பாரு. இப்போ நம்ம எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி அங்கே பேச முடியாதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். ஆமாம், துர்கா சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ நம்ம ஜாலியாக இருக்க மாதிரி அங்கே இருக்க முடியாதுல்ல. நானும் அவங்க மட்டும்தான் இருப்போம். ஐயே என்ன 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஹனிமூனை போய் என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு சும்மா. அதானே, டைம் பாரு 12க்கு மேலே ஆயிடுச்சு. காலைல நீ 5 மணிக்கெலாம் எந்திரிக்கணும். எந்திரிப்பீங்களா? படுங்க சீக்கிரம், இப்பயே படுத்தாதான் காலைல நீங்கள் போக முடியும். இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே. ஆமாம், துர்கா சொல்கிற மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம். அதெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்துட்டு என்ன நடந்துச்சோ அப்போ சொல்லுங்க, அப்போ கேட்டு பேசிட்டு இருக்கலாம். நாளைக்கு நீங்கள் 2 பேரும் சீக்கிரமாக கிளம்பணும். ஃபர்ஸ்ட் படுங்க. சரி. டேய், ஃப்ளைட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு. எங்கடா அவளுங்க? தெரியலையே மச்சான். டேய், என்ன அசால்ட்டா தெரிலன்ற? ஆமாண்டா, நாங்களும் காலைல ஏஞ்சலேருந்து அவளுங்க ரூம் விட்டு வெளில அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. என்ன ஒருவேளை இன்னும் தூங்கிட்டு இருக்க போறாளுங்க? துர்கா, ஸ்ரீ, என்னடா குரல் கொடுக்க மாட்டாளுங்க? ஸ்ரீ, துர்கா. அருண், என்ன அத்தி நீ மட்டும் வர? எங்க அவங்க 2 பேரும்? அது கிளம்பிட்டு இருக்காங்க. என்ன ரெடி ஆயிட்டு இருக்காங்களா? நான் தான் நேற்றே சொன்னேன்ல, இந்த டைம்க்குலாம் சீக்கிரம் ரெடியாக வந்து நிற்கணும்னு. நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணா, கொஞ்சம் அவ்வளோதான். ரெடி ஆயிட்டாங்க, வந்துடுவாங்க. அத்தி, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுடி, மிஸ் பண்ணிட போறோம். சீக்கிரம் வர சொல்லு. அதான் நான் போய் பார்க்குறேன். டேய், இங்க பாருங்கடா, அங்க போய் தேவையில்லாம இங்க நடக்கிறத பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சரிடா. ஏதாச்சும் ஒன்றா ஃபோன் பண்ணுங்க, சரியா? சரிடா, நீங்கள் ஆத்தியும் நிக்கியும் பார்த்துக்கோங்க. எதுக்கும் அந்த ஆகாஷ் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஆமாண்டா, எங்களுக்கு இனிமே அதான் வேலை. டேய், நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் இங்கே இருக்கிற பிரச்சனையை பார்த்துக்கிறோம். நீங்கள் இதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாதுன்னு தான் அவன் திரும்ப சொல்கிறோம். நீங்கள் அங்கே போய் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத மட்டும் பாருங்க, சரியா? சரிடா, அதுக்காக இங்கே இருக்கிறத யோசிக்காமையும் இருக்க முடியாது. டேய், நாங்கள் பார்த்துக்குறோம்டா, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வர வழியை பாருங்க. சரிடா, சரி. இன்னுமாடா வராளுங்க? ஸ்ரீ, துர்கா, ஆத்தி, என்னடி நீயே திரும்ப வர? எங்க அவங்க? அது வந்துருவாங்க. நிக்கி, நீ மட்டும் வர? அண்ணா வந்துருவாங்கண்ணா. விளையாடிட்டு இருக்கீங்களா? அங்க ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? வந்துட்டோம். உங்களுக்கு கிளம்பி வரதுக்கு இவ்வளோ நேரம்? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம். சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு, போலாம். அட, நான் என்ன உங்ககிட்டலாம் ஒழுங்கா கூட நான் போயிட்டு வரேன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு சீக்கிரமா வந்துச்சிருக்கணும். இப்ப போலாம் வாங்க, டைம் ஆகுது. சரி ஆத்தி, நிக்கி, வர்ஷா கிட்டேயும் ரேஷ்மா கிட்டேயும் சொல்லிடுங்க, நாங்கள் போயிட்டு வரோம். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, சரியா? ஆமாம், 2 பேரும் சேஃபாக இருங்க. சரி, நாங்கள் பார்த்துக்குறோம். பாய். சரி ஆத்தி, நிக்கி, நாங்க ஏர்போர்ட் போயிட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடுறோம். நீங்க 3 பேரும் வந்துருங்க. நாங்கள் வந்துடுறோம். சரி வாங்க, 2 பேரும் போலாம். எல்லாரும் பார்த்து சேஃபாக இருங்க, சரியா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்க. சரிடி, பாய் எல்லாத்துக்கும். ஆத்தி பாய், நிக்கி பாய். அப்பாடி ரோலே கிளம்பிட்டாங்க. ஐயோ, நல்ல வேலை நம்ம அப்பதான் எந்திரிச்சோன்றதான் உங்களுக்கு தெரியல. ஐயோ, என்னடி ஆச்சு? அட நிக்கி, இன்னைக்கு அந்த ஆகாஷ்க்கு இப்பவே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அதுவும் அந்த கோட் வேற நாம தாண்டி வாங்கிட்டு போய் கொடுக்கணும். ஐயோ போச்சு, சீக்கிரமா கிளம்பலாம். ஐயோ ஆமா போச்சு, சத்தம் நிக்கி.